இது. ஸோ அகல ஸ்டாலின் வாஸ் நாட் அ திங். அதுக்கப்புறம் இது உதயநிதி கொஞ்சம் அது ஒரு காலகட்டத்தில் வந்துச்சு. பட் ஐ திங்க் உதயநிதி கேம் ஒரு 30s வந்திருக்குமா, கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ். இந்த பையன் இன்னும் ரொம்ப கம்மி ஏஜில் வந்துருக்கான், இன்னும் கம்மி ஏஜ். பட் தேர் பிளேயிங் த கேம் வெல். சி தட் இஸ் தேர் ரைட். சி அவங்க ஃபிலிம் எடுக்கிறதோ இல்லாட்டி அரசியல் கூட அது அவங்க ரைட்டு தான். பட் வந்து அவங்கள ஒரு தாத்தாவோட செல்வாக்கை வச்சு, ஒரு கொள்ளு தாத்தாவோட செல்வாக்கை வச்சுட்டு மக்களை முட்டாளாக்கணும்னு வச்சுன்னா இதெல்லாம் இந்த காலத்தில் இன்னும் இதாகுமா தெரியாது, ஷைன் ஆகுமா. அந்த காலத்திலேயே அது எடுபடையில் நம்ம மூகாமுத்து அவர்களோட மூகாமுத்து, சி தே brought மூகாமுத்து as a challenge for MGR. பிகாஸ் மூகாமுத்து நீங்கள் சடனாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சம் மூவிஸ் இதெல்லாம் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி சடனாக ஃபார் அ செகண்ட் இது எம்ஜிஆரான்னு சொல்லி தோணும் அந்த ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா. பட் அதே மாதிரி மேனரிசம்ஸு அதெல்லாம் வந்து ஒரு படத்துது அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே தான் மூகாமுத்து பண்ணும். பட் மூகாமுத்து வாஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா அப்போ வந்து எம்ஜிஆரோட ஃபேன் வித் த பப்ளிக் வந்து வாஸ் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ மூகாமுத்து ஃபெயில்டு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஹிஸ் ஹேபிட்ஸ், ஹிஸ் பர்சனல் ஹேபிட்ஸ் எல்லாமே வாஸ் அ ஃபெயிலியர் ஃபார் ஹிம். ஸோ அகையில் அவர் செல்லா காசாக போயிட்டார். அதுக்குள்ளே இந்த பசங்களாம் பெருசாகிட்டாங்க. ஸோ மூகாமுத்து டிண்ட் ஹேவ் ஒரு மதர் ஃபிகர் அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவர் வந்து முதல் சம்சாரத்தோட பையன்.